ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைங்கிறான். அதுக்கு தான் தங்கம் தென்னரசு வந்து என்னப்பா எந்த லாட்டரிக்கார மருமகனா அப்படின்னு சொல்லி கேட்குறாருல்ல. இந்த டிஸ்கஷனை இந்த இடத்துல இருந்து கீழே இறக்கி கொண்டு போகிற வேலையை இவங்க திரும்ப செய்கிறாங்க. விஜய் நீங்கள் நடிக்கக்கூடாதுங்க, நீங்கள் படம் எடுக்கக்கூடாதுங்க. விஜய்க்கு வந்து 6 அறிவு இருக்குன்னு நீங்கள் பேசுறீங்க வச்சுக்கோங்களேன். துப்பாக்கியில் எந்த அடிப்படையில் வச்சிருக்காரு? அவர் வந்து அறிவு இருக்குதா? அவருக்கு 6 அறிவு இருந்தால் அப்படிலாம் படம் நடிப்பாரா அப்படின்னு அதில் பொங்கியிருந்தார். இவர் கட்சியில் சேர்ந்து இவர் 6வது அறிவு இருக்கலாம் கொடுத்துட்டாரான்னு எனக்கு தெரியல. இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் உணர்வா பேசுறேன். தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு பேரே பதியப்பட்டிருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறேன். கலைஞர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டார். என் மனசு எவ்வளவு வலிக்கும் தெரியுமான்னு சபாநாயகர்கிட்ட கேட்கிறார். சபாநாயகர் ஆமா வலிக்கும். தந்தி டிவிக்காரன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபண்டமெண்டலிஸ்ட் தீவிரவாதி தான் எழுதுவான். அவன் ரைட்டப்பை பார்த்துட்டு இந்த ஆள் உளறிட்டு இருக்காரான்னு தெரியல. திரைப்படத்தில் டைலாக் பேசுகிற மாதிரி அங்கேயும் வந்து நமாஜில் இவங்க எல்லாரும் சொல்ல அந்த இதெல்லாம் சொல்கிறாரு, தலையில் தொப்பி போட்டிருந்தாருங்கிறதுனால நம்பிட்டியா? அப்படி எந்த ரேஷனலான முடிவும் இல்லை. உனக்கு விஜயை வைத்து பிழைக்க வேண்டும். ஒசாமா பின் லேடன் அவர் இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்ல சொன்னதுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஒரு மதத்தோடு தீவிரவாதத்தை தொடர்புபடுத்தி பேசுவது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு கலைஞர் மறுத்திருக்கிறார். இது வந்து இந்த மாதிரி குப்பைகளுக்கு பதில். வம்புக்குவா இப்படி அடிதடி சண்டை நடந்துருச்சுன்னா இதை பயன்படுத்தி முக்கியமான விவாதங்கள் மொத்தமாக தமிழ்நாட்டுடைய கவனத்தை திசை திருப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எலமெண்ட் தான் இந்தால் பேசுறது. இப்போ நேற்று இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு நீ அவர் எதுக்கு நீக்குன்னா நீக்க, நான் பேசுறது லைவ்ல போயிடுச்சு, அங்கே வந்து வீடியோலாம் வந்துடும், நீங்கள் நீக்குங்க வச்சுக்கோங்க, அந்த பேப்பர் தான் நீங்கள் டாக்குமெண்ட் அச்சடிச்சு வைக்க போறீங்க, அந்த எவன் படிக்க போகிறான், அதான் மீடியாவில் வந்துடுமே, எனக்கு அது போதும். இந்த லெவலில் தான் இவரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவை குறிப்பில் வைத்திருப்பது, அவை குறிப்பில் இதை நீக்குவது அப்படிங்கிறத பற்றி எந்த கவலையும் இந்த கூட்டத்திற்கு இல்லை. விஜய் வழிகாட்டினார் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில். விஜயின் வழிகாட்டுதல். விஜய் வழிகாட்டுறதுக்கு விஜய்க்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு ஜனநாயகம் வந்து வெளித்தோற்றத்துக்கு தெரிவது போல அத்தனை உயர்வான சரக்கு அல்ல. கரெக்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லாவே பொருந்தும். அத்தனை உயர்வான சரக்கு அல்ல. இவங்க ஓட்டு போட்டதுனால உயர்வான சரக்கு வராது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய தினம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மதார் பத்ருதீன் முஸ்தபா நம்ம எல்லாருமே அழைப்போம். அவர் நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திமுக நோக்கி முன் வச்சிருந்தார். திமுக தரப்பில் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கான விடையை தெரிவிச்சிருந்தாங்க. முஸ்தபாவினுடைய ஸ்பீச்சை டீகோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம யார் கூட பேசியிருக்கோம் அப்படின்னா தோழர் மகிழன் கூட தான். வணக்கம். பதார் மதுருதீன் முஸ்தபா பல ஆங்கிளில் நம்ம பார்த்துருப்போம். கடந்த காலங்களில் பல கட்சிக்கு அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாரு. தாவேகா கட்சி உருவான அப்புறம் அதில் அந்த கட்சியினுடைய ஆதரவாளராக மாறி பல இடங்களில் பேசுறது, குறிப்பாக ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்ததையும் நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் ரொம்ப அறியப்பட்ட ஒரு திமுகவினுடைய மினிஸ்டராக இருந்தவர் PTR. அந்த மதுரை மத்திய தொகுதியில் தான் முஸ்தபா போட்டிட்டார். கண்டிப்பாக இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சோம். அந்த மாதிரி அந்த தொகுதியில் யாருமே எதிர்பாராத வண்ணம் PTR-ஐ வீழ்த்தி பதார் மதுருதீன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய முதல் பேச்சு. சுந்தர்சியை வீழ்த்தி இருக்கிறாரு. அதை நீங்கள் சொல்லலாம். சுந்தர்சி வரைக்கும் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். இவர் வந்து லிஸ்ட்லேயே நம்ம சேர்க்கல. சுந்தர்சிக்கும் இவருக்கும் ஒரு டஃப் ஆயிடுமோ அப்படின்றதான் பேசிட்டு இருந்தோம். PTR வெற்றி உறுதி எப்படி திமுக வெற்றி உறுதின்னு பலரும் கணித்திருந்தாலும் நம்மளும் நினைச்சிருந்தாலும் அந்த மாதிரி PTR வெற்றி உறுதி தான் நம்ம நினச்சிருந்தோம். அந்த இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி PTR-க்கும் சுந்தர்சி தான் காம்படிஷன் நம்ம நினச்சப்போ பதார் மதுருதீன் அவங்க 2 பேரையும் வீழ்த்தி அங்கே வெற்றி பெற்றிருக்கிறாரு. இன்றைக்கி தான் அவருடைய முதல் பேச்சு. அந்த பேச்சிலே நிறையா எமோஷனாக அழுதுருக்காரு, நிறையா பேசியிருக்காரு, நிறையா குற்றச்சாட்டுகளை வச்சு இன்றைக்கி சட்டமன்றமே ஒரு மாதிரி கலைபரம் ஆயிடுச்சு. எப்படி பார்க்குறீங்க முஸ்தபாவினுடைய ஸ்பீச்சை? முஸ்தபா இதுக்கு முன்னால் ஒரு ஸ்பீச் பேசியிருக்காரு. அது வந்து வரலாற்றில், அவருடைய வரலாற்றில், பொதுவாக தமிழ்நாடு வரலாற்றில் எழுதக்கூடாது, அவருக்குன்னு ஏதாவது யாராவது வரலாறு எழுதுறாங்கன்னா அதில் எழுதணும். அதில் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, விஜய்க்கு 6 அறிவு கிடையாது, 6 அறிவு இருந்தால் இப்படிலாம் படம் நடிக்க மாட்டார், அவர் வந்து அறிவு இருக்குதா, அவருக்கு படம் நடிக்கும் போது கேட்க மாட்டாரா, இஷ்டத்துக்கு படம் நடிக்கிறாரு, பீஸ்ட் படத்தை தடை செய்யணும் அப்படின்னு ஒரு நாள் பேசியிருக்காரு. இப்போ அதுக்கு கண்ணீர் விடலை. அது வந்து முன்னாடி ஒரு கண்ணீர். பீஸ்ட்ல இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிச்சிருக்காங்க அப்படின்றது. ஆமாம், இஸ்லாமியர்கள் தவறாக சித்தரிச்சிருக்காங்க. விஜய்க்கு 6 அறிவு இருந்தால், 6 அறிவு இருந்தால் இப்படிலாம் படம் நடிப்பாரா
அப்படின்னு அதில் பொங்கியிருந்தார். இப்போ விஜய்க்கு வந்து இந்த ப்ராசஸில் இவர் கட்சியில் சேர்ந்து இவர் 6வது அறிவுரைலாம் கொடுத்துட்டாரான்னு தெரியல. இப்போ திடீர்னு கலைஞர் வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சித்தரித்தார் அப்படின்னு ஒரு இதுக்கு போடுறாரு. ஆக்சுவலி இவருடைய பேச்சை எப்படி பார்க்கணும்னா, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போரை கொடுத்தான் பேகன், மயிலுக்கு போரை கொடுத்தான் பேகன், அவ்வைக்கு நெல்லி கொடுத்தான் அதியமான் இப்படின்னு ஒருத்தர் பேசினார்ல. பேசிட்டு இருக்காரு. அதுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இவர் எப்படி பேசினாரோ அதை மாதிரி தான் சீட்டு கொடுத்துருக்காரு, மினிஸ்டர் ஆகியிருக்காரு, அதான் சொல்லியிருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சர். அதெல்லாம் சொல்லி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. யாருக்கு அமைச்சர் யாரு கூட்டணிக்கு வராங்களோ அவங்க கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த மாதிரி கொடுத்துட்டாரு பாருங்க அப்படின்றது தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னதுன்றான். அதாவது பாரி வந்து போரை கொடுத்தது, முல்லைக்கு தேர் கொடுத்தது, அப்புறம் போரை கொடுத்தது மாதிரி இவர் வந்து இவர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தான்னு இப்போ நான் வந்து பாரியோ மற்றவங்களே திட்ட வரும்ல, அதனால் நீங்கள் வந்து இப்போ போரையை பற்றி பேசுனதுனால ஒரு தகவலை மட்டும் சொல்லிட்டு இப்படி கடந்து போயிடுறேன். ஏன்னா கடுப்பு ஒரு ட்ரைபல் பழங்குடி ஒருத்தர் அசாம் தேயிலை தோட்டத்தில் வெறும் போர்வைக்காக வேலை பார்த்துருக்காரு. எப்படி ஒரு கங்காணியை வந்து போரை கொடுத்துருக்குறான், குளிர்காலத்தில் போர்வையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்த போர்வைக்கு காசு கொடுன்னா என்கிட்ட எதுப்பா காசு அப்படின்னா வா அந்த டெய்லர் எஸ்டேட்டில் வேலை பார்த்து நீ வந்து கடன் அடைச்சிட்டுன்னு சொன்னோடனே அவர் கிட்டத்தட்ட தன்னுடைய டீனேஜ் கடந்து 20 வயசில் போனவர் 60-70 வயசில் வந்திருக்கிறாரு. சக்கையாக புளியப்பட்டு வந்திருக்கிறார். அதனால் போர்வை கொடுக்கறது, தேர் கொடுக்கறது இவர் கொடுத்துட்டாரு விஜய். இதில் வந்து அவர் காங்கிரஸ் கட்சிக்காரங்களுடைய விசுவாசம் வந்து ஊரறிந்தது. அவங்க வந்து இதே டயலாக ஒருவேளை திமுக அமைச்சரவை அமைஞ்சு ஒருவேளை இவங்களுக்கு தேர் கொடுத்துருந்தாங்கன்னா இதே டயலாக சொல்லியிருப்பான். அதே தான். ஸோ அதனால் நோ மீனிங். இது வந்து நேற்று அவர் பேசுனதுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுனதுக்கும் இவர் முஸ்தபாவா அவர் வந்து கலைஞர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு உள்ளூர ஆன்மா என் மனசு எவ்வளோ வலிக்கும் தெரியுமான்னு சபாநாயகிட்ட கேட்குறாரு. சபாநாயகர் ஆமாம்மா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவர் வந்து ஆறுதல் படுத்துறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் உணர்வுகளை நான் புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் ஏற்கனவே ஆதாரம் காமிச்சிட்டிங்க. நான் நெட்டில் தேடி பார்த்தேன் ஒரு ஆதாரம். அது வந்து தமிழ்நாடு டிஜிட்டல் இதில் ஒரு ஆர்கைவில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. அது தொடர்பான ஒரு பத்திரிகை செய்தி. அந்த பத்திரிகை செய்தி வந்து ஏப்ரல் 23 தேதியிட்ட தந்தி டிவி பத்திரிகைன்னு நினைக்கிறேன். தந்தி டிவிக்கான எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபண்டமெண்டலிஸ்ட்னு தீவிரவாதி தான் எழுதுவான். அவன் ரைட்டப்பை பார்த்துட்டு இந்த ஆள் உளறிட்டு இருக்காரான்னு தெரியல. வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது தொடர்பாக அன்றைக்கு வந்து ரெடி ஃபினை தளத்தில் வந்துருக்குது. ஃப்ரண்ட் லைன் கவர் பண்ணி 99 சொல்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், 98 அந்த பிளாஸ்ட், அதுக்கு பிளாஸ்ட்டுக்கு பிறகு அந்த ஆள் அதுதான் மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒசாமா பின் லேடன் அவர் இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொன்னதுக்கு அப்படி சொல்ல முடியாது, ஒரு மதத்தோடு தீவிரவாதத்தை தொடர்புபடுத்தி பேசுவது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு கலைஞர் மறுத்திருக்கிறார். இது வந்து இந்த மாதிரி குப்பைகளுக்கு பதில். ஆனால் இந்த வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பொழுது ஜெயலலிதா அம்மையார் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கு கலைஞர் இல்லை கருணாநிதி துணை போகிறார் அப்படின்னு அந்த அம்மா வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட மறுநாளே சொல்லுது. இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கருணாநிதி ஆட்சியில் அவர்களுக்கு குளிர் விட்டு விட்டது, என்னுடைய ஆட்சியில் அப்படி கிடையாது. 92 பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போது கூட தமிழ்நாட்டில் எந்த சலனமும் ஏற்படலை, கட்டுக்கோப்பாக வச்சுருந்தேன் அப்படின்னு அம்மா சொல்லுது. ஆனால் 91-92 காலகட்டத்தில் இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டதற்கு முன்னாடி அந்த அம்மா கையெழுத்து இயக்கம் நடந்துச்சு. எதுக்கு? பாபரி மஸ்ஜிதுக்கு ஆதரவா. பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டு அதற்கு பிறகு வந்து ராம ஜென்ம பூமிக்கு ஆதரவா தன்னுடைய கட்சிக்காரங்களை கையெழுத்து இயக்கமாக நடத்த வச்சது. அந்த RSS தடை செய்யப்பட்டு அதுக்கு பேரலான ஒரு அமைப்பு ராம ஜென்ம பூமி நியாஸ் மஞ்சன்கிற அமைப்பு, அதனுடைய முதல் இந்திய அளவிலான மாநாடு சென்னையில் நடக்குது. இந்து முன்னணி மாநில மாநாடு கோயம்புத்தூர் நடக்குது. இந்து முன்னணி மாநில மாநாடு கோயம்புத்தூர் நடக்கிறதுக்கு முன்னாடி மண்டக்கால கலவரம், இந்த விவகாரங்கள், அதுக்கு பிறகு வந்து மீனாட்சிபுரம் மதமாற்றம் நடந்த பொழுது இவங்க கட்சி திரும்ப எங்கள் எம்ஜிஆர் வழியில் ஆட்சி செய்கிறோம், ஜெயலலிதா வழியில் ஆட்சி செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல. உனக்கு கருணாநிதி உனக்கு அவ்வளோ துடிக்குது இல்லை. ஆனால் எம்ஜிஆர் வழியில் ஆட்சி செஞ்சால் பரவாயில்ல, ஜெயலலிதா வழியில் ஆட்சி செஞ்சால் பரவாயில்ல, ஜெயலலிதா பாவம் அப்படின்னு அங்கனே உட்காந்துருக்க கல்லூரி மங்கமே உட்காந்துருக்காங்க முன்னாடி ஆதவர்ஜனாக இருந்து எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. ஜெயலலிதாவோட கேரக்டர் என்ன, ஜெயலலிதா இஸ்லாமியர்கள் தொடர்பாக கொண்டு வந்த கண்ணோட்டம் என்ன, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த சட்டத்தில் வந்து பட்டியல் சாதியினர் மதம் மாற்றப்பட்டால் அவர்களுக்கு கூடுதல் தண்டனை, பெண்கள் மதமாற்ற செய்யப்பட்டால் கூடுதல் தண்டனை. இந்த மதமாற்ற தடை சட்டம் வந்து குஜராத்துக்கு முன்மாதிரி, குஜராத் மாடலை விட முன்மாதிரி மாடலை ஜெயலலிதா அம்மையார் கொடுத்துருக்காங்க. ஆடுகோழி வெட்ட தடை சட்டம், இது எல்லாமே இஸ்லாமிய மத சிறுபான்மையினர், அந்த பக்கம் வந்து பட்டியல் சாதியினர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு எதிரான ஒரு இது. சரி, எம்ஜிஆர் யோகியர் தானே அப்படின்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட கான்டெஸ்ட்ல கூட மீனாட்சிபுரம் மதமாற்றம் நடத்தும் பொழுது எதுக்கு நான் மதம் மாறுறாங்க,
அவங்க வந்து இஸ்லாத்தை தழுவுறாங்க. இஸ்லாத்தை தழுவுன அந்த இஸ்லாமியர்கள் தொடர்பாக ஒரு விசாரணையெல்லாம் வச்சு அதுக்கு பிறகு இவர் எம்ஜிஆர் என்ன சொல்றாருன்னா, $1 இதில் இருக்குது, பணம் வாங்கிட்டு மதம் மாறுறாங்கன்னு சொல்றாரு. இது பட்டியல் சாதி மக்கள் இவங்க பண்ற சாதி ரீதியான கொடுமைகள் தாங்காம மதம் மாறினால் எம்ஜிஆர் சொல்றாரு. இப்போ நீங்க அவர் பேர் என்னது, மதார் பத்ருதீன். இவருக்கு உண்மையிலே அப்படி நோக்கம் வந்து இஸ்லாமியர்கள் மீதான டேகிங் தொடர்பான பிரச்சனை இருக்குது, தீவிரவாதையும் முத்திரை குத்துறாங்க, அது வந்து தன்னை காயப்படுத்தி இருக்கு அப்படின்றதுதான் அவர் பதிவு பண்றாரு. சட்டம் காயப்படுத்தினா என்ன, வெங்காயத்துக்கு நீ விஜய் அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்த விஜய் கட்சியில் போய் ஏன் சேர்ந்த? விஜய் உன்ட்ட மன்னிப்பு கேட்டாரா, ஏதாவது ஒன்று சொன்னாரா? விஜயோட அப்பா எஸ்எஸ்சி என்ன சொன்னாரு, என் மகன் முஸ்லீமா நடிப்பான்னு சொன்னாரு. சமயத்தில் பிரச்சனை, எந்த படத்தில் முஸ்லீமா நடிச்சாரு? அதுக்கப்புறம் நடிக்கல, படமே நடிச்சு முடிச்சிட்டாரு. நடிச்ச கடைசி படத்துலயும் கூட முஸ்லீமை திருத்துறது, அது முஸ்லீம் ஃபர்ஸ்ட் அந்த படத்துல வந்து முஸ்லீம்ஸ் தீவிரவாதியே காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இதுல ஒரு ப்ராசஸ்ல ஒரு பகுதியா இஸ்லாமியர்கள் தொடர்பான கண்ணோட்டத்தை மாற்றுவது, அவர்களை பொதுவாக தீவிரவாதிகளாக சித்தரிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு கதை. சரியா? இப்போ அங்கே சபாநாயகராக உட்காந்துருந்தார்ல, இதுக்கு முன்னால் ஒரு படம் எடுத்தார் லியோ தானே. லியோ படத்தில் லியோ ஆகட்டும், அவங்க அப்பா ஆகட்டும், சஞ்சய் தத் ஆகட்டும், இது எல்லாரும் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, கிறிஸ்தவர்களை பற்றி வைக்கிற சித்திரமா அது. சபாநாயகர் ஒரு நாள் உட்காந்து அழலாம்ல அதை பற்றி, விஜய் இப்படிலாம் ஒரு படம் எடுத்திருக்காரு. அப்போ இந்த கண்ணோட்டத்தை தொடர்ச்சியாக தன்னுடைய திரைத்தொழில் தன்னுடைய பிழைப்புக்காக இப்படியான படங்கள் எடுத்துகிட்டு வந்த விஜய் கட்சியில் போய் என்ன அடிப்படையில் சேர்ந்த, அந்த ரம்ஜானுக்கு வந்து நோன்பு கஞ்சி குடித்தாரு, அங்கே உட்காந்து வழக்கமாக திரைப்படத்தில் டைலாக் பேசுகிற மாதிரி அங்கேயும் வந்து நமாஜில் இவங்க எல்லாரும் சொல்ல அந்த இதெல்லாம் சொல்கிறாரு, தலையில் தொப்பி போட்டிருந்தாருங்கிறதுனால நம்பிட்டியா? அப்படி எந்த ரேஷனலான முடிவும் இல்லை. உனக்கு விஜயை வைத்து பிழைக்க வேண்டும், அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. இது இன்னொன்று அடிஷ்னலாக என்னென்னா, சட்டமன்றத்தை சீர்குலைக்கணும். சட்டமன்றத்தில் முக்கியமான விவாதங்கள் எதுவும் நடக்கக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, பரந்தூர் பற்றி விவாதம் நடந்துட்டு இருக்குது. என்ன பண்ணிட்டாங்க, பரந்தூர் விமான நிலையத்தை ஓகே ட்ராப் பண்ணியாச்சு. எதுக்குடா ட்ராப் பண்ணீங்கன்னு கேட்டால் அந்த மக்கள் போராடினாங்க. ரைட்டு, நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் ஒரு தொழில், இன்னொரு சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லாத ஒரு தொழில் வந்து விவசாயம் கூட கிடையாது. விவசாயமே இயற்கையிலிருந்து மனிதன், இப்போ இயற்கையே வந்து ஆரம்பத்தில் ஒருவேளை பைபிளை நம்புறவங்களா இருக்கட்டும், அல்லது குரானை நம்புறவங்களா இருக்கட்டும், அல்லது வேற எதை நம்புறவங்களா இருக்கட்டும், கடவுள் படைக்கும் போதே விவசாயத்தையும் சேர்த்து படைச்சாரா? முடி விதைச்சி அறுவடை பண்ணி சாப்பிடுங்கன்ட்டு மனுஷன் கண்டுபிடிச்சது தான். அப்போ அந்த சூழல்ல இருந்து எந்த பறவைகளும் விதைச்சி அறுவடை பண்ணி சாப்பிட்றதில்ல, எந்த விலங்குகளும் அப்படி இல்லை. மனிதர்கள் அப்போ இயற்கையில் தலையிடுறாங்க. அப்போ இவங்க வந்து புதுசாக வந்துக்கிட்டு பரந்தூர் விமான நிலையம் பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் வந்தாலும் என்ன சொல்லிட்டு ஒருத்தன், இவர் G² மாப்பிள்ளைங்கிறான். அதுக்கு தான் தங்கம் தென்னரசு வந்து என்னப்பா எந்த லாட்டரிக்கார மர்மோனுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருல்ல. இந்த டிஸ்கஷனை இந்த இடத்துல இருந்து கீழே இறக்கி கொண்டு போகிற வேலையை இவங்க திரும்ப செய்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 71 to 76 காலகட்டத்தின் பத்திரிகைகளை படித்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு திமுக ஆட்சியில் இருந்தபோது விவாதங்கள் மாநில சுயாட்சி பற்றி விவாதிக்கப்படுது. நீங்கள் விவாதங்கள் எடுத்து பாருங்க. அந்த குறிப்பிட்ட விவாதத்தில் கூட அதிமுக வந்து எக்ஸ்ட்ரீம் இன்னொரு பக்கம் மாநில சுயாட்சி பற்றி தீர்மானம். ஆனால் அன்றைக்கி என்னென்ன வகையில் சர்வதேச அரங்கலான விஷயங்கள் முதல் கொண்டு அங்கே விவாதிக்கப்பட்டு, சட்டமன்றம் அப்படியான ஒரு அறிவு சார்ந்த மட்டத்தில் விவாதிக்கப்படுற இடமா இருக்கும் பொழுது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோடனே அந்த பொலிட்டிக்கல் உரையாடலை மேலேருந்து கீழே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்புறம் துதி பாடலாக மாறி போயிடுது. இது விஜய் ஆட்சியில் இன்னும் கீழே இருக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க செய்கிறது ஒன்றும் இல்லை, எச்சு துப்பி சண்டை இழுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க திமுக மேலே எச்சு துப்பி சண்டை இழுக்கிறாங்க. வம்புக்குவா இப்படி அடிதடி சண்டை நடந்துருச்சுன்னா இதை பயன்படுத்தி முக்கியமான விவாதங்கள்லேருந்து மொத்தமாக தமிழ்நாட்டுடைய கவனத்தை திசை திருப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எலமெண்ட் தான் இந்தால் பேசுறது. இப்போ நேற்று இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் என்ன, ஒரு நாள் பாடுறது, இது வந்து ட்ராமா. என்னைக்காவது ஒரு நாள் உதயநிதி சொன்ன மாதிரி ஒரு நாள் ஆட போகிறாங்க எல்லாரும் சேர்ந்து. இப்போ அந்த தளபதி கச்சேரி, அந்த கச்சேரி பாட்டுக்கு கண்டிப்பாக மொத்த கூட்டமாக ஆட போகுது. இவர் சபாநாயகர் என்ன பண்ணுவார், சபாநாயகர் மாண்புமிகு அமைச்சர் நீங்கள் ஆடக்கூடாது, இது சட்டசபையின் மாண்பை காப்பாற்றணும், நீங்கள் ஆடக்கூடாதுங்கிறத தாண்டி உண்மையிலேயே நீங்கள் மாண்புக்கு விரோதமாக சட்டசபையில் அந்த குறிப்பில் வரக்கூடாது, குறிப்பிலிருந்து நீக்குவது ஒரு பிரச்சனையே இல்லாமல் அவை குறிப்பில் பேசுவது எப்படி பார்க்கலாம்? அவை குறிப்பு ஒன்றும் இல்லை. அந்த இவர் இருக்கார்ல, அவர் பேர் என்னது, அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், அதனால நீக்கிக்கோங்க அப்படின்னா அது என்ன மரியாதை அவனுக்கு? நீ அவர் எதுக்கு நீக்குன்னா நீக்க, நான் பேசுறது லைவ்ல போயிடுச்சு, அங்கே வந்து வீடியோலாம் வந்துடும், நீங்கள் நீக்குங்க வச்சுக்கோங்க, அந்த பேப்பர் தான் நீங்கள் டாக்குமெண்ட் அச்சடிச்சு வைக்க போறீங்க, அந்த எவன் படிக்க போகிறான், அதான் மீடியாவில் வந்துடுமே, எனக்கு அது போதும். இந்த லெவலில் தான் எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவை குறிப்பில் வைத்திருப்பது, அவை குறிப்பில் இதை நீக்குவது அப்படிங்கிறத பற்றி எந்த கவலையும் இந்த கூட்டத்திற்கு இல்லை. அவங்க ஒட்டுமொத்தமாக இந்த கவனத்தை திசை திருப்புவது அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக, பிரதானமான நோக்கம் வச்சுருக்கிறாங்க. இவரும் அப்படி தான். நீங்கள் அழுதுலாம் ட்ராமா போட்டார். இல்லை, முஸ்லீம்களை தீவிரவாதிகள்னு சொன்னாங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி திமுகவை ஒரு இஸ்லாமியர்களுக்கு விரோதமான கட்சி திமுக அப்படின்றத அவர் காயின் பண்ண வராரு. மதார் பத்ருதீனாக இருக்கட்டும், இன்னொரு எம்எல்ஏ ஒருத்தவங்க, அவங்களும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க தான், வேலூர் மாவட்டம்னு நினைக்கிறேன். அவங்க எழுந்தும் அவங்க அந்த கலரை சொல்லியிருந்தாங்களே, நான் இந்த தாவேக்கா கடலை தான் நான் வந்து
என்னுடைய உடையை நான் வந்து போட்டிருப்பேன்றதான் சொன்னாங்க. அவங்களும் எழுந்து சொன்னாங்க, ஆமாம் நீங்கள் தீவிரவாதின்னு முத்திரை குத்துறீங்கன்னு சொல்லும்போது தான் சட்டமன்றம் எரப்ட் ஆகுது, எல்லாருமே தலையிடுறாங்க. இது சிறுபான்மை நான் என்ன சொல்கிறேன், இவங்க வந்து இந்த வேலூர் இப்ராஹிமை தாண்டி இவங்க யாரும் கிடையாது. இவன் வந்து தாவேக்கா வேலூர் இப்ராஹிம், அவ்வளோ மட்டும்தான் இவனுடைய வறுத்து, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன், இந்தியா முழுக்க ஈவன் ஃபார் தட் மேட்டர் மோடி கவர்மெண்ட் வந்து இஸ்லாமியர்கள் அவங்க சச்சார் கமிட்டி குழு அறிக்கை வந்ததுக்கு பிறகு மன்மோகன் சிங் அரசு வந்து ஒரு இடஒதுக்கீடில் ஒரு சலுகை ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒன்று கொடுக்குது. அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கும்போது ஏன் கொடுக்குறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் கணிசமாக நேரடியாக தொழிலில் ஈடுபடுவதில்லை, அல்லது என்ன சொல்கிறது வேலை கேட்டு வேலை எடுத்து போகிறதில்ல, அவங்க பெரும்பாலும் சுய தொழிலில் ஈடுபடுறாங்க. அப்போ தன் வீட்டு பிள்ளைகளும் தொழிலுக்கு இணக்கமாக வைத்துக் கொள்கிறார்கள். தொழிலுக்கு இணக்கமாக வைத்துக் கொள்வதால், தொழிலுக்கு பயன்படாமல் வைத்துக் கொள்வதால் அந்த குழந்தைங்க படிக்க போகிறதில்ல. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஊரில் வட இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள், அப்போ அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட லாஸ் இருக்குல்ல, குழந்தைங்களை இப்படி பயன்படுத்தாதீங்க, அந்த காசுன்னு கொடுத்தோம், குழந்தைங்களை படிக்க அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஸ்காலர்ஷிப் அதை ரத்து பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம ஆஃபீஸில் நம்ம தெரியும் நாசர் வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு சிறுபான்மையினர் ஒரு உயர்கல்விக்கு கிட்டத்தட்ட 36 லட்சத்துக்கு மேலே வாங்கிட்டு அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள். அப்படி நிறைய பேர் போகிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தபோது ஆக்சுவலி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, இஸ்லாமியர்கள் பின்தங்கியவருக்கு இடஒதுக்கீடு. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் சட்டம் இல்லை. கான்ஸ்டியூஷனை வச்சு இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து ரத்து பண்ணி விட்டுறாங்க. அந்த மாதிரி தான் கர்நாடகாவில் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பிசி எம்முக்கு தான் இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லி தான் அதில் எம்னு சொல்லி அதில் சில கேட்டகரிஸ் அதில் இருந்து பிரிவுகளை சேர்த்து அப்படி தான் கொடுக்குறாங்க. இந்த கன்சர்னோட இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் அப்படியான இடஒதுக்கீடு வழங்கப்படலை. இஸ்லாமியர்கள் இன்னொரு பக்கம் பட்டியல் வகுப்பினர். நான் சும்மா படிச்சுட்டு இருந்தபோது பிரிட்டிஷ்காரங்க ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் தமிழர்னா யார் அப்படிங்கிற டெஃபினேஷன் இருக்குல்ல, அதை தேடி பார்த்தா தமிழருங்கிற அடையாளத்துக்குள்ளே இன்றைக்கி கருதப்படுகிற பட்டியல் சாதியினர் கிடையாது. இவங்க வந்து தமிழருங்கிற அடையாளத்துக்குள்ளே வரமாட்டாங்க. ஆனால் அந்த அடையாளத்தை பறந்துபட்ட அனைவருக்குமான அடையாளமாக மாற்றி அமைச்சு திராவிட இயக்கம். அந்த வேல்யூ சிஸ்டம் எதுவுமே இல்லாமல் இஸ்லாமியர்களை வெளியில் வேறு மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இங்கே கிடையாது. அதை ஒரு மைய நீரோட்டத்திலே அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான வேலையை செஞ்சது திராவிட இயக்கம். ஒன்றும் இல்லை, வாழ்நாள் சிறைவாசிகள் விடுதலைக்காக நீண்ட காலமாக போராட்டம் நடந்துட்டு இருக்குது. கடந்த ஆட்சியில் தான் அவங்க வெளியே வந்தாங்க இல்லை, அதுக்கான முயற்சிகள் நடந்தது, அப்படி தான் வெளியே வந்தாங்க. இப்போ இந்த சம்மந்தப்பட்ட அந்த இஷ்யூ சொல்கிறாங்கல்ல, அந்த இஷ்யூவில் ஃபார் தட் மேட்டர் அந்த வாழ்நாள் சிறைவாசிகள்னு சொல்லி உள்ளே இருக்கிறாங்களே, அவங்க வெளியே வரவங்கள மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் குண்டு வச்சு தப்பு, அதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் குண்டு வச்சதோட அந்த பிரச்சனை தொடங்குதா, குண்டு வச்சது தான் பிரச்சனை தொடங்குதுன்னா அதுவும் கிடையாது. உண்மையிலே அவனுக்கு வரலாறு தெரிஞ்சதுன்னா எங்கேருந்து போனோம், நான் சொன்னேன்ல மண்டக்காடு கலவரம், அதுக்கு பிறகு மீனாட்சிபுரம் மதமாற்றம், அதற்கு பிறகு இவங்க தங்களுடைய பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணி கோயம்புத்தூர் போகிறாங்க. கோயம்புத்தூரில் போய் இந்து முன்னணி மாநில மாநாடு நடக்குது, ஜெயலலிதா ஆட்சி காலம். கலைஞர்கிட்ட இந்த 98 குண்டுவெடிப்பு நடக்கல, குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு பிறகு ஃப்ரண்ட் லைனில் அப்போ வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க, இஸ் போலீஸ் ரிவோல்ட்டிங் அகெயின்ஸ்ட் யூ? இந்த அரசு எந்திரம் வந்து நேரடியாக அவங்களுக்கு ஒத்துழைக்க மறுக்குதா? ஜெயலலிதா ஒரு பாசிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருடைய ஆட்சியில் வந்து இஸ்லாமிய அடிப்படைவாத குழுக்களுக்கு குளிர் விட்டு போச்சு. போலீஸ் தரப்பில் சொன்னதாக ஃப்ரண்ட் லைனில் என்ன சோர்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இவருடைய ஆட்சியில் வாய்மொழியாக இஸ்லாமிய குழுக்கள் மீது கடுமை காட்ட வேண்டாம் என்று காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியதால் காவல்துறையினர் கருணாநிதி மேலேயே கோபத்தில் இருந்தாங்கன்னு ஃப்ரண்ட் லைன் கவர் பண்ணுது. இப்போ திரும்ப அகைன் 91 ஜெயலலிதா அந்த மாநில மாநாடு சொல்கிறேன்ல, மாநில மாநாட்டுக்கு பிறகு அந்த சாஃப்ரனைசேஷன் ரொம்ப வேகமாக நடக்குது. அரசு இன்ஸ்டிடியூஷன் சாஃப்ரனைஸ் ஆகுது. போலீஸினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு கலவரம் நடக்கவே செய்யாது. பெரிய கலவரம், ஒரு சின்ன அடிதடி சண்டை அப்படின்னு நடக்கும்போது ஒரு பெரிய அளவான கலவரம் ஆகணும்னா போலீஸ் இயந்திரம் வேணும். அங்கே லோக்கலில் அங்கே இருந்த அமைப்பினர் போலீஸுக்கு லஞ்சம் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வணிகர்கள் உள்ளிட்டவர்களை வந்து தரமாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு இந்த போலீஸ் தரப்பு ஒரு சைட் லைன் எடுக்குது. இன்னொரு பக்கம் குஜராத்தில் எப்படி வாக்குறுதி கொடுத்தாங்களோ, இஸ்லாமியர்களை அழிச்சிட்டா நான் வந்து உங்களுக்கு இடம் கொடுப்பேன், உங்களுக்கு நான் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன்ட்டு அந்த மோச்சி ஒருத்தர் அந்த செருப்பு தைக்கிறவர் அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருந்தார். அதே மாதிரியான இங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தூண்டி விடுகிற வேலையை ஒரு பக்கம் நடந்துட்டுருக்குது. இது எல்லாம் கன்சாலிடேட் ஆகி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரம் நடக்கும்போது தான் அந்த கலவரத்திற்கு பிறகு ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் வருது. கவுண்டர் ரியாக்ஷனாகவே இருந்தாலும் தப்பு தான், ஆனால் அது கவுண்டர் ரியாக்ஷன் தான் என்பது அது சரியாக தான் மதிப்பிடணும். அது தப்பு, ஆனால் அது கவுண்டர் ரியாக்ஷன் தான். அதுக்கு முன்னால் அவர்கள் மீது கலவரம் கட்டுவிழ்த்து விடப்படுகிறது. இப்படி ஒரு நீண்ட ப்ராசஸில் ஜெயலலிதாவை மன்னிச்சிருவேன், எம்ஜிஆரை மன்னிச்சிருவேன், விஜயை மன்னிச்சிருவேன். நீ கருணாநிதி ஏன் சப்ஜெக்ட் ஆஃப் மேட்டர் ஆகிறாருன்னா அப்போ தான் எதிரில் இருக்க திமுக காரங்களை வம்புழுக்க முடியும். வா வம்புக்கு வா, இந்த சப்ஜெக்டை விடு, வா வம்புக்கு வா அப்படின்னு வம்புக்கு இழுத்து அவங்கள கடுப்பேற்றி உட்காந்துருக்கிறதுல ஒரு கணிசமானவர் வந்து அன்னைக்கு ஏற்கனவே எல்லாருமே சிறுபான்மைத்துறை அமைச்சருமே அவர் பேசினதை டிஃபெண்ட் பண்ணல. திமுக தரப்புல இருந்தும் தமிமுன் அன்சாரி பேசினாரு, பேராசிரியர் பேசியிருந்தார். இவர்கள் எல்லாருமே அதை மறுத்து பேசியிருந்தாங்க. சபாநாயகர் எப்படி இதை டீல் பண்ணுறாரு? இப்போ பேசக்கூடிய பேச்சுக்களை குறிப்பாக இந்த விஷயத்துலையுமே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஆதாரத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க, நான் பரிசீலனை பண்ணுறேன்,
ஆனால் இதை பற்றி நம்ம விவாதம்லாம் பண்ண முடியாது, அது பெரிய பிரச்சனையாயிடும். பட் உங்கள் ஆதாரத்தை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு அர்த்தம் ஆதாரம் என்ன? ஆதாரம் இருக்குது அவர் சொன்னது. இந்த விஜய் வந்து டேபிளில் ஆதாரம் இருக்குது மூடி வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அதை தான் அவர் வேறு டயலாக்ல சொல்கிறாரு. நீ வெளியில் என்ன சென்டிமெண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க? திமுக தலைவர் கலைஞர் வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை நான் சொன்ன ஆதாரத்தை நான் கையில் முடக்கி வச்சுருக்கிறேன், நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அது வெளியே சண்டை நடக்கட்டும். இது வெளியில் தாவேக ஆட்சியின் மீதான கவனத்தில் திசை திருப்பி வேற ஒரு பக்கம் போகிறது. சபாநாயகர் வந்து இதுக்கு ஒத்துழைக்கிறார், சபாநாயகர் தூண்டி விடுகிறாருன்னு சொல்லக்கூடாது, அது வந்து உரிமை மீறலாயிடும். அதனால் நான் சொல்லலை. ஆனால் சபாநாயகர் அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆர்கஸ்ட்ரேஷனை அவர் வந்து நடத்தி காமிக்கிறார். நீ கத்தாதீங்க அப்படி போதே தவிர இது வந்து திரும்ப ஒரு சபையை வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு கொண்டு போகிறதாக இல்லை. அப்படி எந்த மோட்டிவும் இருக்கிறதாகவும் தெரில. அதாவது நான் சபாநாயகருடைய பழைய பேட்டி ஒன்று பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, என்னால் ஆகக்கூடியவற்றையும் விட மேலான காரியத்தை நீ செய்து முடிப்பாய் அப்படின்னு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காராம். அப்போ கரெக்டு தானே? என்னால் முடிந்ததை விட நான் மேலான காரியத்தை செய்வீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் சபாநாயகரை நோக்கி சொல்கிறது, உங்களால் ஆன காரியத்தை கூட நீங்கள் வந்து ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறீங்க. வெளியில் பேசப்படுவதை நீங்கள் வந்து சட்டிலாக இருக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க, பண்பாக இருக்கிறீங்க, ஒரு தோற்றம் வரலாமே தவிர நீங்கள் அகெயின் தாவேக்கா செய்து முடிக்க நினைக்கிற ட்ராமா, மக்கள் பிரச்சனை கவனத்தை திசைருப்ப வேண்டிய ஒரு விருப்பங்கள், அது எல்லாத்துக்கும் நீங்கள் இடமளிச்சு கேட்டால் அவருக்கு ஒரு தடவை கேட்டார், யாரோ ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் பேச கொடுக்குறீங்கன்ட்டு. எண்ணிக்கை அடிப்படையில் கொடுக்குறேன் நான். சரி, எண்ணிக்கை அடிப்படையிலே தாவேக்கா அமைச்சர்கள் ஒரு உருப்படியான விஷயத்தை விவாதத்துக்கு எடுத்து பேசினாங்க. ஒன்றும் இல்லை, முன்னாள் எரிசக்தி துறை அமைச்சர் இவர் நம்ம செந்தில் பாலாஜி அவர் பேசும்போது என்ன சொன்னார், மின்சார வாரியத்தில் சில குளறுபடிகள் இருக்குது, மக்கள் அவதிப்படுறான்னு சொன்ன உடனே கரூர் கம்பெனிங்கிறாரு. நிர்மல்குமார் பியூர் ரேஜ் பைட் தான் எல்லாரையுமே மாற்றி சங்கின்னு சொன்னது இப்படி நடந்துச்சு. ஏன் நடக்குதுன்னா, நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னாதானே நீ வந்து கேள்வி கேட்ப. ஒரு படத்தில் ஒரு காமெடின்னு சொல்லுவார், இப்போ நீ என்கிட்ட கேள்வி கேட்குற, பதில் தெரிஞ்சாலும் சொல்ல முடியும், எனக்கு தான் கேள்வியே தெரியாதே அப்படிம்பாரு. அதே மாதிரியான வேலைகளை எல்லா தாவேக்காரனும் உருட்டி அடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்த நாள் தொட்டு யாரிடம் வேணாலும் இதை பார்க்குற பார்வையாளர்னு சொல்லி உருப்படியாக இவ்வளோ நாளில் ஏதாவது ஒன்று பேசினாங்கன்னு சொல்லுங்கள். மக்களை பொறுத்தளவுக்கு ஒரு 2-3 மணி நேரம் நல்ல என்டர்டெயின்மெண்ட், காலையிலேருந்து நல்ல கூத்தடிக்கிறாங்க சட்டமன்றத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் கதற எல்லா டிவி சேனல்லையும் அவங்களோட யூடியூப் சேனல்லையும் கதற விட்ட, சம்பவம் செய்த, தெரிக்க விட்ட, இப்படியே தான் எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்க. அதில் யாரெல்லாம் தெரிக்க விட்டான்? ராஜ்மோகன் தெரிக்க விட்டாராம். ராஜ்மோகன் அந்த மேடை பட்டிமன்ற வானிலை எதாவது பேசிடுறாரு. மற்றபடி எல்லாருமே வெறும் வாய்ச்சவடால். முக்கியமான இப்போ இந்த பரந்தூர் வளர்ச்சி தொடர்பான திட்டம், இதர என்ன திட்டங்களை பற்றி அவங்க பேசியிருக்காங்களா உங்களுக்கு நினைவு இருக்குதா? மின்வெட்டு தொடர்பான பிரச்சனை வந்தது, நீங்கள் வந்து அங்கே வந்து பணியாட்கள் இல்லை போதுமானாலும்னா அது தொடர்பான எந்த உருப்படியான விஷயங்களும் செய்யப்படலை. நாங்கள் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம், டேபிளில் இருக்குது, அவர் கையில் பேப்பர் இருக்குது. விஜயின் வழிகாட்டுதல், விஜய் வழிகாட்டுறதுக்கு விஜய்க்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு விஜய் வழிகாட்டினார் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில், அவர் வந்து எங்களுக்கு இப்படி சொன்னார். இது வந்து ஒரு பக்காவான ட்ராமா. அந்த ட்ராமாவில் ஒரு பகுதியாக இன்றைக்கி நடந்தது சிறுபான்மை ட்ராமா. சிறுபான்மை மதத்தவரை வைத்து ஒரு ட்ராமா நடந்திருக்குது. வெளியில் மக்கள் விழிப்போடு இல்லைன்னு சொன்னால் அந்த ட்ராமா வந்து நமக்கு நேரடியான விளைவுகளில் வந்து நிறைய ஒரு பாதகமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி, சிறுபான்மை வைத்து ஒரு ட்ராமா அப்படின்ற சொல்லியிருந்தீங்க. சிறுபான்மை மக்களினுடைய ஆதரவும் கணிசமாக பெற்று தான் இன்றைக்கி தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்காங்க. அமைச்சரவையில் IUML அவங்க தான் கடைசி வரைக்கும் திமுக கூட இருப்பேன்னு சொல்லிட்டு போன ஒரு கட்சி அப்படின்னா IUML இன்னைக்கு சிறுபான்மை நடந்திருக்கும். இது வந்து நான் யூகமாக தான் சொல்கிறேன். நான் வந்து அவர் தான் வந்து முன்னாடியும் திமுகவுடன் தான் இருப்போம், இப்பவும் திமுகவுடன் தான் இருப்போம், நாளையும் திமுகவுடன் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க வெளியில் பேசப்படுற விஷயத்த சொல்கிறேன். கட்சி பின்னாடி போச்சு, முன்னாடி MLA போயிட்டாங்க, அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வெளியில் பேசிக்கிறாங்க. ஆனால் சிறுபான்மை ஒரு ட்ராமா நடக்க தான். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, சிறுபான்மை மக்கள் இதுக்கு ஈல்டாகிறாங்க. ஏன்னா ஒரு பெண் MLA அவங்க பேசுறதும் ஆமாம் தீவிரவாதி நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு அவங்க முன்வைக்கிறாங்க. முஸ்தபா அவர் பேசும்பொழுதும் இன்னைக்கு அழுததெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க வெளிப்படையாக நீங்கள் இப்போ திமுக இவ்வளோ செய்திருக்கு, இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பேசினாலும் கூட அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அல்லது அது எங்களுக்கு தேவை கிடையாது. இன்னொரு பக்கம் இவருடைய ட்ராக் ரெக்கார்டில், CM உடைய ட்ராக் ரெக்கார்டில் சினிமா திரைப்படங்களில் அல்லது முஸ்லிமுடைய பிரச்சனைகளுக்கு ஆதரவாக எங்கேயும் நிற்காத பட்சத்திலும் அவருக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை கொடுப்போம் அப்படின்னு இப்படியான நபர்கள் இருக்கிறதும் அந்த சமூகம் பின்னாடி போகிறதும் எவ்வளவு ஆபத்தானது, அல்லது எப்படி பார்க்குறீங்க அதை? முதல்ல இஸ்லாமியர்கள் என்கிற காரணத்தினாலே அவங்க வந்து சரியானதை தான் ஆதரிப்பாங்க. கிறிஸ்தவர்கள் என்பது இதனால் சரியானதை ஆதரிப்பாங்க. தலித்துகள் அவர்கள் வாக்களித்தால் அது சரியாக தான் இருக்கும், அப்படி கிடையாது. அவங்க ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வரைக்கும் ரைட்டு. ஆனால் அவங்க எடுக்கிற முடிவுலாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று கிடையாது. வட இந்தியாவில் மோடி ஜெயிச்சது வெறும் இந்துக்களுடைய வாக்குகளால் மட்டும் என்பது கிடையாது. நீங்கள் வந்து அவன் வந்து காஸ்ட்டை சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறான்ல, இந்த ஜாதிலாம் வேணும், இந்த ஜாதி வேண்டாம், நீங்கள் வந்து நான் சமார்
நான் ஜாதவ் நான் யாதவ்னு சொல்லி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணும்போது மக்கள் வந்து அப்படிலாம் யோசிச்சு முடிவெடுக்கிறது இல்லை, ஸ்பான்டேனிட்டியாக முடிவெடுக்கிறாங்க. சில நேரங்களில் ஓவைசி மாதிரியான ஆட்களை நிப்பாட்டி அவன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறான், அந்த ஸ்ப்ளிட்டுக்கு ஆளாகிறாங்க. மேபி மக்களுக்கு அப்படி ஒரு மேலேருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு வசதியோ இல்லைன்னு புரிஞ்சிக்கலாம். ஆனால் இந்த டெமோக்ரஸி திரும்ப ஒரு ஃபூலிங் சிஸ்டம். அம்பேத்கர் மொழியிலே சொல்லி முடிக்கிறேன், ஜனநாயகம் வந்து வெளித்தோற்றத்துக்கு தெரிவது போல அத்தனை உயர்வான சரக்கு அல்ல என்று துணிவுடன் சொல்லும் ஒரு அரசியல்வாதி இந்த நாட்டிற்கு தேவைப்படுகிறான்னு சொன்னார். கரெக்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லாவே பொருந்தும். அத்தனை உயர்வான சரக்கு அல்ல, இவங்க ஓட்டு போட்டதுனால உயர்வான சரக்கு வராது. நாம் கான்ஷியஸாக உண்மையிலே இது சமூகத்தின் மீது அக்கறை இருப்பவர்கள், விழிப்போடு இருப்பவர்கள், அவங்களுடைய அணி சேர்க்கை தான் இந்த சம்பவத்திலிருந்து நம்மளை வந்து மீளச் செய்யும். இன்னைக்கு நான் நிறைய விஷயம் பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்து ரொம்ப நன்றி. நன்றி. மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.